பாடம் 1. ஆண்டவர் அருளும் நல்ல ரசம். கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரில் 3ஆம் நாளில் ஒரு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாண வீடு யாருடைய உறவினர் வீடு அப்படின்னா, இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய உறவினர் வீட்டில் தான் இந்த கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதனால் ஏசப்பாவும் அவருடைய சீசர்களும் அந்த கானா ஊர் கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. இதை பார்த்துட்டு இருந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் ஏசப்பட்ட சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா உடனே அதிசயத்தை செய்யலை. என்ன பண்ணுறாங்கன்னா, மரியாளை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மரியாள் வேலைக்காரங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேலைக்காரர்களும் பொறுமையாக காத்திருக்காங்க, ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னு காத்திருக்காங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க வேலைக்காரங்களை பார்த்து, ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்யாண வீட்டில் 6 கற்சாடி இருந்தது. அதில் ஒவ்வொரு கற்சாடியும் 2 அல்லது 3 குடம் தண்ணீர் பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல பெரிய கற்சாடி, 6 கற்சாடி இருந்து. கற்சாடி என்றால் என்ன பொருள்னா, கல்லால் செய்யப்பட்ட தொட்டி. அப்படி ஒரு 6 கற்சாடி இருக்குது. அப்போ ஏசப்பா அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொல்கிறாங்க. ஏசப்பா சொல்லக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலைக்காரர்கள் அந்த 6 கற்சாடியிலையும் தண்ணீரை நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, அதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பந்தி விசாரிப்புக்காரன் அதை வாங்கி ருசி பார்க்குறாரு. ருசி பார்த்தா அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, பயங்கர ருசியாக இருக்குது. உடனே பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளன்ட்ட போய் சொல்கிறாரு. மணவாளன்னா கல்யாண மாப்பிள்ளை. அந்த மணவாளன்ட்ட போய் பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறாரு, எல்லாரும் முந்தி நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க. நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்லி இந்த பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை பார்த்து சொல்கிறாரு. இதுதான் ஏசப்பா செய்த முதலாம் அற்புதம். சரியா? அப்போ ஏசப்பா முதலாம் அற்புதத்தை எங்கே செய்தாங்க? கானா ஊர் கல்யாண வீட்டில். என்ன அற்புதம்? தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. அதுக்கப்புறம் ஏசப்பாவும் அவருடைய சீசர்களும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அந்த கல்யாண வீட்டிலேருந்து எங்கே போகிறாங்கன்னா, கப்பர்நகமுக்கு போகிறாங்க. அங்கே சில நாள் தங்கியிருக்காங்க. இதுதான் பாடம் 1, ஆண்டவர் அருளும் நல்ல ரசம். நம்மளும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அதே நேரம் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிறதுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். அப்படி நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது நம்மளுடைய விசுவாசம் அது இன்னும் உறுதிப்படும்.